ஒரு முறை பார்த்தால் பல முறை இனிக்கிறாய், என்ன விசித்திரமோ. ஹலோ ஸ்வீடாஸ், வெல்கம் டு தி எடிட். ஸோ இந்த மாதிரி ஒரு க்யூட்டான எடிட்டை எப்படி ஈஸியாக இன்ஷாட்டில் எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான ஃபாண்ட்டும் அந்த பட்டர்ஃப்ளை இதுவும் நான் மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் வரும். நான் அந்த டவுட்ஸை ஆன்சர் பண்ண மாட்டேன், ஏன்னா வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு பிளாங்க் வச்சுட்டு பேக்ரவுண்ட் பிளாக் கலர் வச்சுக்கோங்க. கேன்வாஸ் 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் க்ரியேட் நியூவே கொடுத்துக்கோங்க. ஃபோட்டோலேயே தான் மறுபடியும். ஸோ இப்போ நம்ம பேக்ரவுண்டுக்கு எந்த இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதை இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு 9:16 ரேஷியோவில் வச்சுட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த பிளாக் கலர் இமேஜ் எடுத்தோம்ல, அதை நம்ம இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இமேஜை நான் எப்போவுமே சொல்கிறது அப்படி தான். நீங்கள் ஒரு சின்ன விஷயம், ஒரு லைட்னஸ், இந்த பிரைட்னஸ், ஷார்ப்பன் இதெல்லாம் ஆட் பண்ணாவே உங்களோட இமேஜுக்கு நார்மல் இருக்கிறத விட குவாலிட்டி அதிகமாக இருக்கும். நானே உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதெல்லாம் நான் கொடுத்த வேல்யூ உங்களோட ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் டிஃப்ரென்ஸு. ஓகேவா? இப்போ பிப் ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. பிப் ஆப்ஷன் போய்ட்டு அந்த பிளாக் கலர் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட்டில் போய்ட்டு இந்த செகண்டில் போய்ட்டு இந்த மாதிரி நீங்கள் லெவல் குறைச்சிக்கோங்க. ரொம்ப குறைக்க வேண்டாம். ரொம்ப பிளாக்காக வச்சுக்க வேணாம். நம்ம இது யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா, நம்மளோட அந்த டெக்ஸ்ட்டு ஹைலைட்டாக தெரியணுங்கிறதுக்காகத்தான் நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் லைட்டாக டார்க் பண்ணுறோம். நமக்கு வீடியோவில் இருக்க மாதிரி இதில் ஒப்பாசிட்டி ஆப்ஷன் இல்லை, அதனால் நான் இப்படி பண்ணிக்கிறேன். ஸோ லைட்னஸ் பார்த்திங்கன்னா நான் குறைச்சிருப்பேன், ஏன்னா அப்போ கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் அந்த டார்க் எஃபெக்ட் கிடைக்கும், அதுக்காக. ஓகேவா? ஸோ இப்போ மறுபடியும் க்ரியேட் நியூ ஃபோட்டோலையே தான் எடிட் பண்ண போகிறோம். வீடியோவில் உங்களால் 4 லேயருக்கு மேலே ஆட் பண்ண முடியாது. ஆனால் ஃபோட்டோவில் நீங்கள் எவ்வளோ லேயர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 9:16 ரேஷியோ வச்சுட்டு இந்த மாதிரி இமேஜை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் பிளாக் கலர் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த இடத்துல இமேஜஸ் ஆட் பண்ணுறங்காட்டி இந்த இமேஜ் பாதி கட் ஆகும்ல, அதனால் நான் அந்த இமேஜை தள்ளி வச்சுக்கிறேன், அதுக்காகத்தான். இப்போ அடுத்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ராப்புக்கு போயிட்டு 1:1 ரேஷியோ செட் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜை கரெக்டாக உங்களுக்கு ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இதில் எடிட்டுக்கு வந்துடுங்க. நான் அட்ஜஸ்ட் போயிட்டு நான் எப்படி அந்த இமேஜுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். நான் எல்லா இமேஜுக்கும் எல்லா வீடியோக்குமே எப்போவுமே நான் இந்த ஆப்ஷன் பண்ணுவேன். அப்போ தான் நம்மளோட வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக தெரியும். இப்போ பாருங்கள், எடிட்டுக்கு போயிட்டு இந்த இது 15 வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் இதுக்காக அந்த ஸ்ட்ரோக் எஃபெக்ட்டு. ஓகேவா? ஒயிட் கலர் நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த அட்ஜஸ்ட் பண்ணுற எஃபெக்டெல்லாம் நீங்கள் உங்கள் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ நான் ஆட் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. நீங்கள் இதே வேல்யூ தான் நான் கொடுப்பேன்னு எப்போவுமே நான் சொல்ல மாட்டேன். உங்கள் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் க்ராஸாக கொண்டு போய் வச்சுக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ இதே மாதிரி இதை காப்பி பண்ணிவிட்டு அடுத்த இமேஜ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கொண்டு இதை பொசிஷன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பொசிஷன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி 4 ஃபோட்டோ, ஸோ இதுவே காப்பி பண்ணி இன்னும் 2 டைம் காப்பி பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பொசிஷன் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அது உங்கள் இஷ்டம் தான். உங்கள் ஃபோட்டோஸ் எதுக்கேற்ற மாதிரி எப்படி இருக்கும் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி வைங்க. நான் வச்ச மாதிரி தான் வைக்கணுன்னெல்லாம் எந்த அவசியமுமே இல்லை. உங்களோட இமேஜினேஷன், உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ பாருங்கள், நான் 4 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டேன், 4 வச்சுட்டேன். உங்களுக்கு அந்த சைடில் பிளாக் கலர் வச்சங்காட்டி உங்களுக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. இப்போ நான் ரீப்ளேஸ் கொடுத்துட்டேன், ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிட்டேன். மறுபடியும் நீங்கள் க்ராப் ஆப்ஷன் போய் நீங்கள் ஃபோட்டோவோட சைஸை சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் என்ன தான் காப்பி பண்ணி இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஒரிஜினல் இமேஜ் எந்த இதில் இருக்கோ அதே இதில் தான் வரும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு டைமும் க்ராப் பண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். பொசிஷனோட இமேஜை ரீசைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் அந்த பட்டர்ஃப்ளை ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதெல்லாமே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. எப்போவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ண தான் வரும். எதுவுமே ரொம்ப கஷ்டம்லாம் சொல்ல முடியாது. பழகிட்டோம்னா எல்லாமே நம்மளுக்கு ஈஸி தான். ஸோ இப்போ வீடியோ வந்துடுங்க. ஸோ இப்போ சேவ் பண்ண வீடியோ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மியூசிக் போய்க்கலாம். மியூசிக் போய்க்கோங்க. மை மியூசிக் போனீங்கன்னா உங்களோட மொபைலில் இருக்க சாங்ஸ் எல்லாம் வரும். நான்
டேரெக்டாக வீடியோ கொடுத்துக்கிறேன். எனக்கு வந்து நான் வீடியோலேருந்து தான் சாங்ஸை எப்போவுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவேன். ஸோ என்னோடய வீடியோஸ், நான் எடிட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு பீட் மார்க் வந்து ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் வந்துட்டு கீழே இருக்க இமேஜ் வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். சாங்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு கொடுத்துக்கணும். இல்லைனா டியூரேஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து டைமை வந்து டேரெக்டாக கூட செட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வீடியோ என்வரில் நான் வந்துட்டு கொடுத்துட்டேன். மியூசிக்கு எவ்வளோ தூரம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதை செலக்ட் பண்ணி எங்கெல்லாம் வேணுமோ ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பீட் மார்க் வேணும் ஏதாவது டவுட்னா ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது வரல, பிப்பு, ஒப்பாசிட்டி, மாஸ்க் அந்த மாதிரி ஏதாவது வரலன்னா நீங்கள் வந்துட்டு புதுசாக அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஆப்பை. மோட் வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா அதை டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இப்போ டெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி அந்த ஜூம் எஃபெக்ட் பார்த்துருப்போம்ல, ஸோ சிமிலர் அதே மாதிரி தான் டபுள் டெக்ஸ்ட் வச்சு நம்ம எடிட் பண்ணுறோம். ஸோ ஒன்றுக்கு ஒரு கலரும் இன்னொன்றுக்கு இன்னொரு கலரும். இதுக்கு பாருங்கள், நான் வந்துட்டு என்ன அனிமேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன்னு. ஓகேவா? சிங்கிள் லெட்டரில் ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கிறது தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து அனிமேஷன் டைமிங் ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி மறுபடியும் டெக்ஸ்ட்டு புதுசாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த டெக்ஸ்ட் டைப் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 2 ஃபாண்ட்டுமே நான் கொடுத்துட்றேன். இதுக்கு கலர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த கலர் என்ன கொடுக்குறீங்களோ அதே வந்துட்டு க்ளோவோட கலருக்கும் அதுக்கே சேம். இதுக்கு என்ன கலர் கொடுக்குறீங்களோ அதனோட கலருமே அதுக்கும் அதே கொடுத்துக்கோங்க. இப்போ கரெக்டாக அதுக்கு கீழே வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இதையும் வீடியோ என்வரில் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ அனிமேஷன் பாருங்கள், நான் வந்துட்டு பேசிக் எடுத்துக்கிறேன். சிங்கிள் லெட்டரில் ஃபர்ஸ்ட் ஒன். அதுக்கப்புறம் அவுட் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா பேசிக்கில் ஃபஸ்ட்டு ஒன். ரெண்டுக்குமே அவுட் அனிமேஷன் அதே கொடுங்க. ஓகேவா? இல்லைனா கூட ஓகே, ஃபர்ஸ்ட் ஒனுக்கு விட்டுட்டா கூட ஓகே, செகண்ட் ஒனுக்கு ஃபேடு கொடுத்துக்கோங்க. இல்லைனா டெக்ஸ்ட்டு எப்போ சொல்கிற மாதிரி தான், உங்கள் க்ரியேட்டிவிட்டி பேஸ்டு தான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பீட் மார்க் செட் பண்ணங்காட்டி அந்த இடத்துல வச்சுட்டு நான் வந்து டெக்ஸ்டெல்லாம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ளிட் பண்ணதெல்லாம் நம்ம டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணால் போதும். 2 டெக்ஸ்ட்டுமே கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பண்ணால் வேலை முடிஞ்சது. இதுக்கப்புறம் நம்ம ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் அந்த இமேஜஸ் எல்லாம் கொலாஜ் பண்ணியிருப்போம்ல, அதில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் பீட்ஸுக்கு போய்க்கோங்க எஃபெக்ட்லாம். அதில் சோலு இன்டர்வல் ஃபுல்லாக குறைச்சிக்கோங்க. ஸ்ட்ரென்த் வந்து லைட்டாக இந்த மாதிரி பாயிண்ட் மட்டும் வச்சுக்கோங்க. வீடியோ என்வரில் கொடுத்துட்டிங்கன்னா நான் ப்ரிவியூவில் கொடுத்த மாதிரி உங்களுக்கு அந்த லைட்டான ஷேக் எஃபெக்ட் வந்துட்டு உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடச்சிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம வீடியோ வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு கொடுத்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம DALS 2.0 வீடியோ போட்டுட்டேன். ஸோ செக் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. பை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.